எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து ஒரு பெடஸ்ட்ரீசியன் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அப்புறம் வந்து 3 பேருக்கு வந்து இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்கே நடந்திருக்குன்னா உக்கடத்துக்கு பக்கத்தில் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு மார்னிங் நடந்திருக்கு. என்ன ஆயிருக்குன்னா, அவர் வந்து சடனாக வந்து அந்த டிரைவருக்கு வந்து சீசர் வந்திருக்கு. அதனால் வந்து வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போய் மோதி இருக்கு. அது அந்த இதில் தான் வந்து இந்த இன்ஜுரிஸும் ஆயிருக்கு. ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு. நடந்து போயிட்டு இருந்தவங்க தான் எல்லாரும். போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவர் வந்து பேர் வந்து சந்தோஷ்குமார்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 38 இயர்ஸ் ஆகுது. அவர் வந்து ஒரு பேங்க் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அவங்க அப்பா கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்க அப்பாவுக்கு வந்து 70 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து அந்த பொள்ளாச்சிக்கு வந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. செலிப்ரேட் பண்ணலாம் பொங்கல் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து ஒரு 7:30 AM வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. உக்கடம் அப்ரோச் பண்ணும்போது தான் இந்த இன்சிடெண்ட் வந்து அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் பேர் வந்து கபீர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து 55 வயசு ஆகுது. அப்புறம் வந்து அவங்க இன்ஜுரி ஆனவங்க வந்து ஈஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 43 வயசு. வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து சிவகுமார்னு 43 வயசு அவருக்கு. அவரும் வந்து உக்கடத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா அவங்களும் வந்து 60 வயசு. அவங்களுக்குலாம் வந்து அந்த 3 பேருக்கும் வந்து சீரியஸ் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. இமீடியட்டாக வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வந்து அவங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சந்தோஷ்குமாருக்குமே வந்து இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. அவர் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு அதே சிட்டியில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சந்தோஷ்குமாருக்கு வந்து ஹெட் இன்ஜுரி ஆயிருந்திருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில். அதுவும் வந்து 15 இயர்ஸ் அகோ ஆகிருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு சீசர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருந்திருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து அவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க வந்து டிரைவிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்கிட்ட வந்து இப்போது வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. அந்த அந்த டைமில் வந்து அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க போலீஸு. இப்போ வந்து சந்தோஷ்குமார் அப்புறம் சேதுராமன் அவங்க அப்பா 2 பேரையுமே வந்து பிஎன்எஸ் அந்த இதுலேயும் அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இதுலேயும் வந்து கேஸு வந்து புக் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், 2 வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஹெட் இன்ஜுரி பற்றியும் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து அந்த சீசர் அந்த இதை பற்றியும் போட்டிருக்கேன் நான். ஹெட் இன்ஜுரிஸ் எல்லாம் இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு சீசர்லாம் வருது அப்படின்னா வந்து நம்ம அதை வந்து டாக்டர் வந்து சொல்கிற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும். மெடிசன்ஸ்லாம் வந்து சடனாக நிறுத்தக்கூடாது. அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து நம்ம அடிக்கடி வந்து என்ன ஏதுன்னு செக்கப் பண்ணிக்கணும். ஏன்னா கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது, சீசருங்கிறது வந்து நம்மளுக்கு எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது. இது நியூரலஜிக்கல் டிஸார்டராக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்னால் வரலாம். அப்புறம் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஹெட் இன்ஜுரிஸ் ஏதாவது ஆயிருந்தால் கூட அந்த மாதிரி கூட வந்து அதனால் கூட வரலாம். இறந்த அவருடைய அந்த கபீருடைய ஆத்மா சாந்தி அடையணும். இவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணுமே இறைவனை பிரார்த்திச்சுப்போங்க. ஹெல்த்தை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ்லாம் இருந்தால் தான் வண்டி ஓட்டவும் முடியும். அதுவுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். அது நம்ம சேனலில் இருக்காது, பார்த்துக்கலாம். வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.